ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. எனக்கு லேசாக வலிக்குதுன்னா, ஒரு மாதிரி இருக்குன்னா பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவங்க ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஒரு டியூமர் மாதிரி இருக்குது, கொஞ்சம் பயப்படுற மக்கள்லாம் ரொம்ப அப்படியே வாட்டி வதக்கிறது. இந்த கேன்சர் வந்தால், கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட இருந்தால் உலக அளவில் 92% பிழைக்கிறாங்க. இந்தியாவில் 65% பிழைக்கிறாங்க. ஏன் பிரஸ்ட் கேன்சர் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம்? நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க. கடந்த 4 வருஷத்துல 11%, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த 25 வருஷத்துல டபுள் ஆகும்னு சொல்கிறோம். இல்லை, எனக்கு ஏதாவது சின்ன அறிகுறி இருக்கும்போது என்னாலேயே கண்டுபிடிச்சி ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? மூளையில் பெரிய கட்டி இருக்குது, பொழைச்சி பார்க்க மாட்டீங்க. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்க்க மாட்டோம், இப்போ பார்க்குறோம். அப்படி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல, இந்த இடத்துல உங்களுக்கு உருள மாதிரி என்ன சொல்ல, கட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் ஃபுல்லாக பிரெஸ்ட்டு கட் பண்ணவே வேண்டியதில்லை. ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஏர்லியாக பண்ணும்போது கம்ப்ளீட் கியூர் ஆகுது. வந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு அழுகாதீங்க. வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறீங்கன்றதை கேட்கும்போதே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதை பற்றி நம்ம பேசலாம், மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த தாட், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பொதுவாக இன்னைக்கு தேதிக்கு மருத்துவம் அப்படிங்கிறதே ஒரு ஹை ராக்கெட் ப்ரைஸில் இருக்குங்க. நம்மளால சர்வசாதாரணமாக ஒரு ஏழைங்களாக இருக்கும், மிடில் கிளாஸில் இருக்கும், லோவர் மிடில் கிளாஸில் இருக்கோம்னா ஒரு ஹெவியான ஒரு டிசீஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே வச்சு தீட்டிடுறாங்க. லட்சங்களில் தான் எல்லாமே எடுத்தோடனே செலவாகுது. நம்மளாலாம் அது பண்ணவே முடியல. முக்கியமாக கேன்சரை யோசிச்சு பாருங்களேன். கேன்சர் வந்துருச்சுன்னா ஒரு சில மருத்துவமனைகள் இருக்குது. அந்த மருத்துவமனைகளில் குறைந்த விலையில் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடணும் அப்படி தான் நம்ம நினைப்போம். நம்ம உறவினர்கள் அப்படி நினைப்போம். அப்படி நீங்கள் உள்ளே போனீங்கனாலே பல லட்சங்கள் சர்வசாதாரணமாக நமக்கு போயிடுதுங்க. அப்போ இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீமோதெரப்பி அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அந்த கேன்சருக்கான கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதிக்கு யாருமே கொடுக்க முடியாத விலையில், குறைந்த விலையில் நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. முக்கியமாக பிரெஸ்ட் கேன்சர்ஸ் நிறைய உருவாகுது. பெண்கள் நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கான மருத்துவம் குறைந்த விலையில் அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு மருத்துவர் அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மருத்துவர் யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ ஜஸ்ட் ஆன் கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மருத்துவமனையை உருவாக்கியிருக்காங்க. புற்றுநோய்க்கான சிகிச்சையை அஃபோர்டபுளாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இவங்க இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸினுடைய நிபுணத்துவம் வாய்ந்தவங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா தொற்று நோய் நிபுணர். இவங்க பெரிய பெரிய மருத்துவமனைகளில் மருத்துவராக பணியாற்றியிருக்காங்க. நல்ல சம்பளம், நல்லா தான் இருந்திருக்காங்க. திடீர்னு ஏங்க நீங்கள் இப்படி எல்லாருக்கும் சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையில் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் அழகாக அற்புதமாக நிறைய விஷயங்களை நம்மகிட்ட சொன்னாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே நான் உங்கள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சொல்கிறேங்க. நிச்சயமாக இது ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். மேமை முதல்ல நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். உங்கள் நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஏன் மேம் இன்னைக்கு தேதிக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் உள்ளே போக முடியல? ஏன் மருத்துவம் இவ்வளவு விலை உயர்ந்து போயிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு காலத்தில் மருத்துவமனைலாம் 4 வெள்ளைச்சவர், ஒரு பெட் இருக்கும், சாப்பாடு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இப்போ எப்படி இருக்குது ஒரு மருத்துவமனை? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஒரு 100 பெட்டு பேஷண்ட்டில் 200 பெட் இருக்க ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணால் 1000 பேர் தேவைப்படுது. ஸோ அது அவங்க டாக்டர்ஸ், நர்சஸ், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், நம்ம இவ்வளோ தான் யோசிப்போம். செக்ரட்டரி, மார்க்கெட்டிங், பிராண்டிங், அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். சிட்டியில் முக்கியமான இடங்கள்ல இருக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவமனை ஒரு சாதாரண வைத்தியம் பார்க்குற இடத்துல தாண்டி இது ஒரு பொருளாதாரம் பெருசாக மாறிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது, எல்லா அந்த இடத்துக்கான செலவு, எக்யூப்மெண்ட்ஸ் வர்றது, நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேட்டட் நோய்கள். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சாதாரண நிமோனியா வரலாம், இன்னொருத்தருக்கு எக்மோ போட்ட வரைக்கலாம். இந்த எக்மோ மிஷின் எடுத்திங்கன்னா அது பல கோடிக்கணக்கில் ஆகும். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கோடிக்கணக்கில் ஆகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போடுறவங்களுக்கு அந்த மடி எடுக்கணும் இல்லையா? அதுக்கான நிபுணர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகுது? எல்லாத்தோட காஸ்ட்டும் ஏறுது. அப்போ எல்லா இடத்துலையும் காஸ்ட்டை ஏற்ற முடியாது. ஸோ என்ன பண்ணுறாங்க? இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது. அதுக்காக டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் கணக்கு பண்ணி எடுத்தோம்னா நீங்கள் 5 கோடி 10 கோடி ஆகிடும். யாராலையும் முடியாது. அப்போ டிரான்ஸ்பிளான்ட்டை நீங்கள் ஒரு 50 லட்சத்துக்கு கொண்டு வரணும்னா எதில் ஏற்ற முடியும்? ஒரு டெங்கு பேஷண்ட் செலவில் ஏற்ற முடியும், ஒரு கீமோதெரப்பி செலவில் ஏற்ற. இந்த ஆக்சுவலைசேஷன் தான் காஸ்ட் ரைஸ்க்கு காரணம். ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு? ஓவராலாக எல்லாத்தோட காஸ்ட்டும் ஏறுது. பட்
உங்களுக்கு ரொம்ப அதிநவீனமான சிகிச்சைகளும் உங்களுக்கு அமையுது. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது என்ன ஆகுது, ஓவராலாக நம்ம ஒரு காலத்தில் 10,000க்கு பண்ணது இப்போ 30,000க்கு வந்துடுது. ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இதே தான். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த பேலன்சிங் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேட்டட் திங்ஸ். நீங்கள் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி மூளையில் பெரிய கட்டி இருக்குது, பொழைச்சி பார்க்க மாட்டீங்க. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்க்க மாட்டோம். இப்போ பார்க்குறோம், முட்டுக்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம், பிரெயின் கொலாபரேஷன், இதெல்லாம் சாதாரணமாக பண்ணுறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக காஸ்ட் போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக ஆகிரும். அது தனியாக ஹாஸ்பிட்டல் வைக்க முடியாது. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது அதையும் பண்ண முடியுது, இதையும் பண்ண முடியுது. பட் என்ன ஆச்சு, சில விஷயங்களோட காஸ்ட்டு நமக்கு கட்டுப்படி ஆகாத லெவலுக்கு போகுது. சரி, இப்போ இந்த கீமோதெரப்பின்னு சொல்லி நீங்கள் செய்கிற இந்த நிபுணத்துவத்தில் நான் வர்றேன். இப்போ கீமோதெரப்பிங்கிறது கொஞ்சம் பயப்படுற மக்கள்லாம் ரொம்ப அப்படியே வாட்டி வதக்கிறது. இந்த கேன்சர் வந்தால், கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட இருந்தால் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் கூடவே இருந்திருக்கேன். அப்போ அந்த சுச்சுவேஷன்ஸ் ஏற்கனவே நம்மளை வந்துட்டு மனசை போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய விஷயம். அதுக்கான சொல்யூஷன் சொல்லி நம்ம கீமோதெரப்பிக்கு போய் அதுவும் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறீங்கன்றதை கேட்கும்போதே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதை பற்றி நம்ம பேசலாம், மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த தாட், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் வேற ஒரு நிபுணத்துவமில் இருந்தீங்க, நீங்கள் எப்படி இதுக்கு மாறினீங்க? ஸோ இது எப்படி நடந்துச்சு? ரொம்ப சிம்பிள் மேத், எந்த சாப் ஸ்டோரியும் கிடையாது. நாங்கள் வந்து லோ காஸ்ட் ஹெல்த் கேர் டெலிவரி, அதாவது கம்மியான விலையில் ஒரு மிதமான விலையில் ஹெல்த் கேர் டெலிவர் பண்ண முடியுமான்னு பிளான் பண்ணோம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய மிதமான டெலிவரி பண்ணதை ஆரம்பித்து தமிழ்நாடு. நீங்கள் அரவிந்த் எடுக்கோங்க, அரவிந்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே சென்னை தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது தான். கங்கா எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு 4-5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளால் எடுத்து பெரிய அளவில் கொண்டு வர முடிஞ்சது. இந்தியா முழுக்க அந்த மாதிரி பாக்கெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சும், ஒரு சமயத்துக்கு மேலே டெர்ஷரி கேர், குவாட்னரி கேர், கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வரும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. மக்களால் செலவு பண்ண முடியுது, அப்போ காஸ்ட்டை ஏற்ற முடிச்சு எலைட்டாக கேர் கொடுக்க முடியுது. அப்போ என்ன ஆச்சு, மக்களுக்கு ஹை குவாலிட்டி கேர்னாலே எலைட் கேர். இப்போ எனக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு ரூம்குள்ளே சாப்பாடெல்லாம் வரணும், எனக்கு 4 பேர் வந்து நல்லா இருக்கிறீங்களா தூங்குறா கேட்க ஆள் வேணும், இப்படிலாம் இருந்தால் தான் ஹை குவாலிட்டிங்கிற அசம்ஷன் வர ஆரம்பிச்சுது. அப்போ நீங்கள் அதை கொடுக்கும்போது காஸ்ட் ஏற ஆரம்பிச்சுது. ஸோ எல்லாமே மருத்துவமனைக்குள்ளே அடங்கிடுச்சு. நீங்கள் ஓபி பார்த்தாலும் டெர்ஷரி கேர் மருத்துவமனைக்கு போகிறீங்க, ஒரு சின்ன சளி ஜுரத்துக்கும் மருத்துவமனைக்கு போகிறோம், ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இருந்தாலும் பெரிய மருத்துவமனைக்கு போகிறோம். அப்போ என்ன ஆகுது, சிலதுக்கெல்லாம் காஸ்ட் ஏற தான் செய்யும். ஸோ எங்களோட தாட் ப்ராசஸ்னால் ஏதாவது ஒரு பொருட்டை சின்னதாக வெளியே கொண்டு வர முடியுமா, அதனால் கம்யூனிட்டியில் காஸ்ட்டு குறையுமா, எங்கே நீட் இருந்தது. ஸோ we did a survey, ஒரு 10 விஷயங்கள் வந்தது. அதில் கொஞ்சம் தேவை அதிகமாகவும் இருந்தது, பண்ணக்கூடியதுன்னு எங்களுக்கு தோணுது கீமோதெரப்பி சென்டர். இது ஏன் யோசிச்சோன்னா, இந்தியா விட்டு வெளியே போங்க, வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகளே டச் பண்ணல, நம்ம வளர்ந்த நாடுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே வளர்ந்த நாடுகளோட தான் கம்பேர் பண்ணோம். யூஎஸ் எடுத்துக்கிட்டோம், யூரோப் எடுத்துக்கிட்டோம். கீமோதெரப்பி எல்லாமே டே கேர் சென்டர்ஸில் தான் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டலோடு கிடையாது. ஸோ இட் வில் பி ஸ்பெஷலைஸ்ட் சென்டர்ஸ், நர்சஸ் வில் பி ட்ரெயின்ட். அந்த நர்ஸ் வெறும் கீமோதெரப்பியே கொடுத்துட்ருப்பாங்க. டயாலிசிஸ் சென்டர்ஸ் மாதிரி. நீங்கள் டயாலிசிஸ் சென்டர்ஸும் மொத்த யூரோப்லேயும் யூஎஸ்லேயும் தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த சென்டர்ஸில் டாக்டர்ஸை மட்டும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வருவாங்க. இப்போ என்ன ஆகுது, ஹாஸ்பிட்டலோட ஓவரால் செலவை விட நீங்கள் செலவை கம்மி பண்ண முடியும். ஸோ இப்போ ஐடியாவே என்னென்னா, வெளியே கொண்டு வரதுனால டிஸ்டன்ஸில் கொடுக்க முடியும். ஐ கேன் கோ டு Tier 2 cities, Tier 3 cities where the number of doctors are less. ஏன்னா இந்த கீமோதெரப்பி கொடுக்குற சமயத்தில் ஒரு ஆன்காலஜிஸ்ட் இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு டாக்டர் இருந்தால் போதும். ஸோ ஆன்காலஜி டிசைட் பண்ணி பிளானை கொடுத்தா நல்ல ட்ரெயின் நர்சஸ் டாக்டர்ஸை வச்சு டெலிவர் பண்ண முடியும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் நான் எதுக்கு சென்னையில் மட்டும் பண்ணணும்? இப்போ நான் என்னோட ஊர் திருவண்ணாமலையில் இருக்குது, திருவண்ணாமலையில் சென்னைக்கு வரத்துக்கு 3 மணி நேரம், கீமோதெரப்பிக்கு ஒரு 6 மணி நேரம், திரும்பி வீட்டுக்கு போகணும். இவனை திருவண்ணாமலையில் வச்சுட்டு அங்கே இருக்க பேஷண்ட்ஸ் அங்கேயே எடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஐடியா, இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸ் வேறு ஊரில் வச்சு டிவைட், ஆன்காலஜிஸ்ட் பார்க்குறது ஒரு டைமில், டெலிவரி வர டைம்லன்னு மாற்றினோம்னா நிறைய பேருக்கு இதை கொடுக்க முடியும், விலையை குறைக்க முடியும். அண்ட் மோர் தென் எனிதிங், பேஷண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன். பிரெஸ்ட் கேன்சர் நீங்கள் சொன்னீங்களே, பிரெஸ்ட் கேன்சரில் உலக அளவில் 91-92% பிழைக்கிறாங்க. இந்தியாவில் 65% பிழைக்கிறாங்க. நமக்கு இல்லாத ஃபெசிலிட்டி இல்லை. தமிழ்நாட்டில் கீமோதெரப்பி கவர்மெண்ட் சென்டர்ஸில் கொடுக்குறாங்க, அதாவது ஃப்ரீயாக கிடைக்கிது, கார்ப்பரேட்ஸில் கிடைக்கிது, சின்ன மருத்துவமனைகளில் கிடைக்கிது. அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ லோவாக இருக்குது? ஒரு பக்கம் நமக்கு ஆக்சஸ் கம்மியாக இருக்குது, ரெண்டாவது காஸ்ட் அதிகமாக இருக்குது, மூணாவது எக்ஸ்பர்டைஸ், அதாவது டாக்டர்ஸ் பக்கத்தில் இல்லை. இந்த 3 கேப்பை ஃபிக்ஸ் பண்ண தான் ஆரம்பித்தது ஜெசான்கோ. கரெக்ட். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் ஒருத்தவங்ககிட்ட பேசினேன். அவங்களுடைய வீட்டுக்காரருக்கு வந்துட்டு தொண்டையில் கேன்சர், த்ரோட் கேன்சர் அவருக்கு. அவங்க ஊர் நாமக்கல், ஆனால் அங்கே கீமோதெரப்பி போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து
ஒரு முதியோர் இல்லம் மாதிரி ஒரு இடத்துல அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் ஒரு 20 நாள் நினைக்கிறேன். ஏன்னா கீமோதெரப்பி ஃப்ரம் நாட் ராங் தொடர்ந்து ஒரு 7 நாள் போடணும், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் ஒரு 7 நாள் இப்படிலாம் போடுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து ரேடியோதெரப்பி அப்படி வருது. கீமோதெரப்பி ஒன்ஸ் இன் 3 வீக்ஸ் ஃபார் 6 months, 3 months, 1 year வரைக்குமே போகுது. அப்படியெல்லாம் போகுது. அதனால அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் ஒரு 20 நாள் இந்த முதியோர் இல்லத்துல தங்கி இங்கிருந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோவில் ஏறி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போவோம். அப்புறம் திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் நாங்கள் இங்கே வரணும், ஒரு 20 நாள். ஸோ அதை கேட்கும்போதே டயரிங்காக தான் இருக்குது. சொன்னாப்புல நீங்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது இந்த சிட்டிஸ்லாம் போனால் டயரிங் மட்டும் இல்லைங்க, பீப்புள் லூஸ் ஃபாலோ அப். எங்களுக்கு என்ன டேட்டானா 50% கீமோதெரப்பி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்து பார்த்தீங்கன்னா சந்தபுந்தலெலாம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. நல்ல நிபுணத்துவம் அந்த சர்ஜன்ஸ் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண நம்ம பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, சரி கட்டி எடுத்துட்டாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த கட்டி எடுத்த பிறகு உங்களுக்கு கீமோதெரப்பி தேவை, விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரிலாப்ஸ் ஆகிடுது, ஸ்டேஜ் 4 போயிடுது, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி சின்ன சின்ன ஊர்களில் கூட சர்ஜரி நடக்குது. பட் ஃபாலோ அப் வித் ரேடியோதெரப்பி அண்ட் கீமோதெரப்பி நடக்கிறதில்ல. சரிம்மா, இப்போ நம்ம சென்டரில் என்ன புற்றுநோய்க்காக கீமோதெரப்பி போட வர்றவங்க அதிகமாக இருக்காங்க? இப்போ இங்கே காமனஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரெஸ்ட்டு தான். பிரெஸ்ட் கேன்சர் தான் காமனாக வருது. அதுக்கப்புறம் ஓரல் கேன்சர்ஸ், கட் கேன்சர்ஸ் இதுதான் காமனாக இருக்குது. மற்றது லங்கு, பிரெஸ்ட்டு, லிம்ஃபோமா இதெல்லாமும் பார்க்குறோம். பட் நிறைய நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பார்க்குறது பிரெஸ்ட் கேன்சர். ஏன் பிரெஸ்ட் கேன்சர் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம்? நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க. கடந்த 4 வருஷத்துல 11%, 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த 25 வருஷத்துல டபுள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது பல்வேறு ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அது இல்லாமல் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. ஸோ ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஸோ ஓவராலாகவே நம்பர்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் இன்க்ரீஸிங். இது நமக்கு மட்டும் இல்லை, உலக அளவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இது ஒரு நெகட்டிவ் பார்ட்னா, பாசிட்டிவ் பார்ட் சொல்கிறேன், சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியுது. ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணி முன்னாடியே கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக பிரெஸ்ட்டு கட் பண்ணவே வேண்டியதில்லை, ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஏர்லியாக பண்ணும்போது கம்ப்ளீட் கியூர் ஆகுது. இன்ஃபேக்ட் ப்ரெஸ்ட்டில் ஸ்டேஜ் 4 சொல்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் 1-2 இடங்களில் ஸ்ப்ரெட் ஆனது கூட லாஸ்ட் டைம் ஒரு சின்னதாக ஒரு கான்க்ளேவ் மாதிரி வச்சு பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னு 1-2 மெட்ஸ் இருக்கவங்க கூட இப்போ கியூரேட்டிவ் ரேட்டுக்கு வராங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதாவது வைத்தியத்தில் பல அளவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் போய் சேர்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டேஜ் 1 இருக்கும்போதோ இல்லை எனக்கு ஏதாவது சின்ன அறிகுறி இருக்கும்போதோ என்னாலேயே கண்டுபிடிச்சி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். ஏன்னா பிகாஸ் இப்போ நாங்கள் வந்து ஒரு லேபோட அஃபிலியேட் பண்ணி தான் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் எங்கள் டெலிவரி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம். கீமோதெரப்பி மட்டும் இங்கே கொடுக்குறோம், ரேடியோதெரப்பி சர்ஜரி கம்மி விலையில் வெளியே பண்ண பார்க்குறோம். லேப் அஃபிலியேஷன் வச்சுருக்கோம், அவங்க லேபில் பார்த்து கொடுக்குறாங்க. ஸோ மருத்துவர் பார்ப்பாங்க, ஒரு கேன்சர் டாக்டர், ரேடியேஷனோ சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு ஸ்ட்ராட்டிஃபை பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு ஸ்ட்ராட்டிஃபை பண்ணி அதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுப்பாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே வர்றதுக்கு முன்னாடி நான் இங்கே வரணும்ல, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வேளை பிரெஸ்ட்டில் கேன்சர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வரணும்ல. அப்படி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு உருள மாதிரி இருக்கும், என்ன சொல்ல கட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ எவ்ரி விமன் 35 வயசுக்கு மேலே போனாலே மேமோகிராம் பண்ணணும். ஓகே, மேமோகிராம் பண்ணணும். அதுவே வந்து ஒரு சர்வெக்ஸ்க்கு பேப்ஸ்மியர் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ்வலாக இப்போ வந்து என்ன விஷயம்னா, இதை நம்மளால எல்லாருக்கும் கொடுக்க முடியல. நீங்கள் எந்த கண்ட்ரீஸ்லாம் இதை பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஎஸில் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு கோலன் கேன்சர் ஜாஸ்தி. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொலோஸ்கோப்பியே எல்லாருக்கும் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கேன்சரை ஆக்டிவாக சீக் பண்ணும்போது அவங்களோட க்யூர் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும், நம்பர்ஸ் அதிகமானாலும். பட் இந்தியா மாதிரி கண்ட்ரி, we have a 1 billion population, how much is possible? அதுதான் கொஷின். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஐ வுட் சே பொதுமக்கள் அவேராக இருக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேமோகிராம் பேப்ஸ்மியர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். மேமோகிராம் ஓரளவுக்கு ஒரு சில இடங்களில் கம்மி விலையில் பண்ணுறாங்க, சில இடங்களில் ஃபுல் விலையில் பண்ணுறாங்க, சில சமயம் கேம்ப்ஸில் பண்ணுறாங்க, அங்கங்கே ஆக்சஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் உடம்புக்கு வந்தாலொழிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு போகவே மாட்டோம். இது வந்து ஹியூமன் டெண்டன்சி. நாளைக்கு பார்த்துக்கலாம். நானே எம்என்சி போகிறதுலாம் ரொம்ப ரேர். ஏதாவது வந்து யாராச்சும் திட்டி புஷ் பண்ணி வந்தால் மட்டும்தான். பட் நம்ம பண்ணிட்டோம்னா, முன்னாடியே பார்த்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும். சக்கரை வியாதி மாதிரி தாங்க. சக்கரை வியாதியை ஏர்லி ஸ்டேஜில் எத்தனை பேர் பிடிக்கிறாங்க? ஒரு 14-12 ஹீமோகுளோபின் HbA1c வரும்போதோ, ஒரு காலில் ஒரு புண்ணு வரும்போதோ, ஸ்ட்ரோக் வரும்போது தானே கண்டுபிடிக்கிறோம். இன்னமும் அப்படி தானே கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் மக்கள் மனிதில் வந்தாலே பாதி பிரச்சனை ஒழிஞ்சிரும். அண்ட் இது வந்து எந்த ப்ரைவேட் இண்டிவிஜுவலும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டால் தான் பண்ண முடியும். பிகாஸ் இட் இஸ் வெரி காஸ்ட்லி, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. இப்போ யாராச்சும் ஒருத்தர் வெளியிலேருந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மணி எடுக்கிற அளவுக்கு வரணும். ஸ்க்ரீனிங்கில் அப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கவர்மெண்ட் போடுறதோட மற்றபடி இவங்க அப்பப்போ கேம்ப்ஸ் போடுறதை வச்சு தான் முடியும். மகிழ்ச்சிங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரே ஒன்று தான், வந்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வந்து அழுகாதீங்க.
வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி, அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஒரு பேப்ஸ்மியர் எடுங்க, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மேமோகிராம் எடுத்து பாருங்கள். ஏன்னா பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம எல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அப்படிங்கிறது தான் மேம்கிட்ட இருந்து இந்த பர்டிகுலர் கேள்வியிலேருந்து என்னுடைய டேக்அவே. இப்போ அடுத்து நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி பண்ணுறேன்ற சொல்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு MBBS பிடிச்ச ஒரு மருத்துவர். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய 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 ஹாஸ்பிட்டல், இன்றைக்கி தேதிக்கு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல நம்பர் சம்பளம் கிடைக்கும். நீங்கள் அதில் அழகாக உங்களுடைய குடும்பத்தை நடத்தலாம், எல்லாமே செய்யலாம். அதை தாண்டி இந்த கீமோதெரப்பிக்கு வந்து நிறைய இடங்கள்ல இல்லை, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்குலாம் நான் கம்மியான காசில் கொடுக்கணும்னு இப்படி ஒரு சர்வீஸ் மைண்டோட இப்படி இறங்கி வந்திருக்கீங்கல்ல, இதனுடைய தேவை என்ன? எங்கிருந்து உங்களுக்கு இது உதிச்சிச்சு? ஏன் இதை இந்த வேலையை ஏன் நீங்கள் செய்றீங்க? தொழில் அரகண்டா அந்த கேள்வி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. இல்ல இது பெஸ்ட் ஆன்சர் வரும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இது பேசிக்கலி தொழிலுங்க. இது வந்து வைத்தியம் பார்க்கறது எங்களோட தொழில். ஸோ ஒரு சமயம் வரைக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் இப்போ கோவிட் வந்தது, கோவிட்ல கண்டினியூஸாக உழைச்சோம். எல்லாமே வந்து மணியோட. கோவிட் வந்துட்டு உங்களுடைய துறைக்குன்னு பர்டிகுலராக உங்கள் துறைக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நோயில் அந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பங்களிப்பும் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குல்ல மேம்? சென்னையில் கோவில் இனிஷியலாக கேர் ஸ்டார்ட் பண்ணதுல நாங்கள் ஒருத்தர். ஸோ காவேரியிலையும் சிம்ஸ்லேயும் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். காவேரியில் தான் முதல்ல நிறைய கோவிட் கேசஸ் ஆரம்பித்து ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் சென்ட்ரலாக எல்லாத்தையும் டிசைன் பண்ணி மற்ற இடத்துலலாம் ஃபாலோ பண்ணோம். ஸோ கோவிட் ஒரு 2 இயர்ஸ் இப்போ சாலிடாக ஒர்க் பண்ணோம். அண்ட் நிறைய ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. நினைக்கிற மாதிரி நிறைய வேலை செஞ்சோம், நிறைய பேர் பழைச்சாங்க, நிறைய பேர் இறந்தாங்க. இட்ஸ் வெரி எமோஷனல் பார்ட். நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, பட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நமக்கு நம்ம மருத்துவத்துறையில் என்ன பண்ணமோ பண்ணிட்டு ஒரு ஃபீலிங் வந்தது. அது முடித்த பிறகு ஒரு லேக்குனே இருந்தது. அந்த டைமில் தான் we were doing something called இந்த கேர் மேனேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. கேர் மேனேஜ்மெண்ட்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் போனால் மருந்து கொடுப்பாங்க, பட் மருந்து மட்டும் நோயை சரி பண்ணாது. நீங்கள் எப்படி சாப்பிடணும், எப்படி வாழ்க்கையை தூங்கணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், உங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இருக்குது, இது எல்லாத்தையும் கவர் பண்ணும்போது தான் சில நோய்கள் கம்ப்ளீட் தீர்வு வரும். ஐம் டாக்கிங் அபவுட் ஆல் க்ரானிக் டிசீசஸ். இதை ஒரு ஆப் மூலமாக பண்ண முடியும்னு யோசிச்சு அதுக்கு வேலை பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து கோவிடுக்கு வரதுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம், ஒரு பிரேக் விட்டு போச்சு. இப்போ அதை யார் வாங்குற கேள்வி வந்தது. ஸோ அதை கண்டுபிடிக்க ஒரு MBA பண்ணேன். அப்போ இப்போ ரொம்ப ஏர்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். இப்போதைக்கு இதை வந்து MBA படிச்சிங்களா நீங்கள் இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக? ஆமாம். அப்போ வந்து பார்த்த பிறகு ரியலைஸ் பண்ண அது ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம ரொம்ப ஏர்லியாக இருக்கும் மார்க்கெட்டில். நான் யூஎஸ்ல தான் ட்ரை பண்ணுறாங்க. யூஎஸ்ல நாங்கள் பண்ண மாதிரி ஒரு 100 மடங்கு அதிக விலையில் ட்ரை பண்ணுறாங்க, முடியல. நாங்கள் ரொம்ப கம்மி விலையில் பண்ணுறது கண்டுபிடிச்சிட்டோம். பட் அதை சாஃப்ட்வேர் ஆக்கிறதுக்கு, அதுக்கு மிஷின் லேர்னிங் கொண்டு வரதுக்கு இட்ஸ் பிகமிங் காஸ்ட்லி. கையில் பைசா கிடையாது. நாங்களாம் ஒரு குரூப்பு சம்பாதிக்கிறதுலாம் போட்டதுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து வேறு என்ன பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ரிசர்ச் பண்ணோம். MBA ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 பேர் சேர்த்து பண்ணும்போது அந்த ரிசர்ச்சில் ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் we can do to change the society-ன்னு எடுத்ததில் இது டாப்பில் வந்தது. அதான் நான் சொன்ன பியூர் மேத். இதில் நம்மளால் பண்ண முடியும், ரிசல்ட்டை காமிக்க முடியும்னு தோணுச்சு. ஸோ எல்லாமே ஒரு எமோஷ்னலாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மல் வேலை தான், வேறு எதுவுமே கிடையாது. இதுவும் என் வேலை, அவ்வளோதான். இல்லை வேலை தான், இது இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். பண்ணியிருப்பீங்க. பட் அகைன் அது இதை சுற்றி தானே இருந்திருக்கும். எப்படியாவது காசு கட் பண்ணி எல்லா இடத்துலையும் மக்கள் இது எஜுகேஷனில் போயிருக்கலாம். I probably would have gone into medical education because education is a passion. சாஃப்ட்வேரில் நான் சொன்ன மாதிரி கேர் மேனேஜ்மெண்ட் அல்லது பிஹேவியரல் சேஞ்சஸ். இப்போ கூட பிஹேவியரல் சேஞ்சஸ் நிறைய ஹெல்த் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலில் போடுவேன். சின்ன சின்ன பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வருவோம், அது மாதிரி பண்ணியிருப்பேன். குணம் அது, இது ஒன்றுமே பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்போம். சில பேரால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரி. கூட ஃபேமிலி தான் கஷ்டப்படும். பட் இது நார்மல், இது ஒன்றும் அப்நார்மல் கிடையாது. மகிழ்ச்சி. இப்போ அடுத்து நம்ம உங்களுடைய இதுக்கே வருவோம். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஜஸ்ட் ஆன் கோல இந்த மாதிரி ஒரு குறைந்த விலையில் கீமோதெரப்பி கொடுத்துட்ருக்கேன். சர்ஜரின்னு யாராவது கேட்டாங்கன்னா இங்கே சர்ஜரி பண்ண முடியாது, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு நாங்கள் அனுப்புவோம், அவங்க 20% நம்ம இதிலேருந்து போனால் டிஸ்கவுண்ட் இருக்குது, ஸோ சர்ஜரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதை தாண்டி பாலியேட்டிவ் கேர் பற்றி நம்ம பேசிக்கிட்டு, அது கூட தமிழ் சொல் இல்லைன்ற மாதிரிலாம் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது என்ன பண்ண போகிறீங்க? இது ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன நினச்சோன்னா, லோ காஸ்ட்டில் கீமோதெரப்பி கொடுத்தா டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, கொடுத்து அனுப்பிடுவோம். ஸோ சும்மா ஒரு டெலிவரி ஏரியா மாதிரி தான் யோசிச்சோம். இப்படி தான் யூஎஸ்லேயும் யூரோப்லேயும் இருந்தது. பட் எங்களுக்கு அப்படி நடக்கலை. பேஷண்ட்ஸ் வந்து கேரை தேடி வந்தாங்க. ஸோ பேஷண்ட் ஸ்டார்டட் கம்மிங் ஃபார் எனக்கு கேன்சர் இருக்குது, எனக்கு வைத்தியம் பாருங்கள் அப்படின்னு வந்தாங்க. வெறும் கீமோதெரப்பிக்காக வரல. ஸோ அப்போ என்ன ஆகுது, சிலது ஏர்லி ஸ்டேஜில் வராங்க, சில பேர் லேட் ஸ்டேஜில் வராங்க. பட் ஆரம்பித்த 2-3 மாதத்துலேயே நிறைய பேர் லேட் ஸ்டேஜில் பார்க்க ஆரம்பித்தோம். இவங்கெல்லாம் என்ன ஆகும்னா, பல ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருப்பாங்க, எல்லாருமே வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் வீட்டில் ஒரு வலி வந்துடும், எங்கே போகிறது.
எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கே போகிறதுங்கிற குழப்பத்தில் இருக்க குரூப். அப்போ we realize that இந்த குரூப் யாராலையும் வைத்தியம் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்கூலில் வந்து வைத்தியம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வேண்டாம் நிறுத்திக்கோன்னு சொல்கிறது எங்களுக்கு பழக்கமே இல்லை. ரொம்ப டிஃபிகல்ட் டெசிஷன் டு டேக். அப்போ தான் ஐ காட் அ palliative care physician to come and see these patients. ஸோ அந்த தம்பியோட பழகும்போது தெரிஞ்சது இது வந்து அவர் ஒருத்தரால் முடியாது, அவரை சுற்றி ஆட்கள் வேணும். ஸோ இப்போ இவர் அவர்கிட்ட பேசினா ஒரு சைக்காலஜிஸ்ட் ஃபாலோ பண்ணணும், ஒரு டயட்டீஷியன் இவங்க டயட்டை டிசைட் பண்ணணும், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்களை எப்படி நடக்க வைக்கிறது, உட்கார வைக்கிறது, அவங்களோட செல்ஃப் கேர் எப்படி கொடுக்கறதுன்னு பண்ணணும், அவங்களுக்கான மருந்துகள் ஃபார்மசிஸ்ட் கொடுக்கணும். இந்த குரூப் இருந்தால் தான் இந்த பேஷண்ட் அவங்களோட கடைசி மாதங்களாக இருக்கலாம், 3 மாதமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்க முடியாது. டெத் வித் டிக்னிட்டி ஆர் லிவ் வித் டிக்னிட்டி அதை எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சது. ஸோ தென் we formulated a plan. லிட்டலாக ஒரு 2 weeks I looked all models across the world. உலகத்தில் எங்கேயுமே இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ண முடியல. there are hospice centers சில இடங்களில் பண்ணுறாங்க, வெறும் எலைட் மார்ஜின் குரூப் தான் பண்ணுறாங்க. பட் எலைட் குரூப்பை பண்ணால் எல்லா இடத்துலையும் இடம் இருக்கே, அப்புறம் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்? வாட் we need is reach people who require it. So then we decided இதை ஒரு ப்ராஃபிட்காகவோ மணிக்காகவோ இல்லை ஈவன் செல்ஃப் சஸ்டைனிங், அதாவது வர்ற மணியை வச்சு ரன் பண்ணுற அளவுக்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு we started a trust. ஸோ ஏப்ரல் மாதம் ஜஸ்ஸான்கோ palliative care ட்ரஸ்ட்னு ஆரம்பித்தோம். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜஸ்ஸான்கோ கீமோதெரப்பி சென்டர். அது செல்ஃப் சஸ்டெய்னிங், எங்களுக்கு வர பணத்தை வச்சு நாங்கள் ரன் பண்ணுவோம். அதை இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ, யார் வேணால் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணலாம், we don't ask for money. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் பேஸ்டு ட்ரெயின்டு நர்சஸ் இருப்பாங்க, palliative care trained nurses, palliative care physician ஒரு டாக்டர் இருப்பார், ஹீஸ் அ சீனியர் பர்சன், அவர் கீழே ஜூனியர் டாக்டர்ஸ், அப்புறம் நர்சஸ், ஃபிசியோதெரப்பி, டயட்டீஷியன், சைக்காலஜிஸ்ட், இவங்க தான் மெயில் பில்லர்ஸ். வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபேமிலிக்கு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, வலி இருக்கா, மூச்சு வாங்குற கஷ்டம் இருக்கா, அதோட சப்போர்ட் கொடுக்கறது, சாப்பாடு, இந்த சப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டு வரும். ஸோ இட்ஸ் அ ஹோம் பேஸ்டு palliative care vehicle. லாஸ்ட் 2-3 monthஸாக போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இதுக்கு ஒரு ஃபண்ட் ரைசர் ஈவெண்ட் வி ஹேவிங் ஆன் August 24th at வாணி மஹால் ஒரு ட்ராமா பண்ணிகிட்ருக்கோம். கிரேசி மோகனோட டீம் வந்து மீசையில்லா மனைவின்னு ஒரு ட்ராமா போடுறாங்க. நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மகிழ்ச்சி. சரி, இப்போ இந்த palliative கேர் பற்றி என்ன சொல்ல போகிறீங்கிறது சொன்னீங்க. நான் அவசியம் அந்த ட்ராமாவுக்கு வரேன், நன்றி. நிச்சயம் நான் வரேன். அதுக்கப்புறம் இந்த ஜஸ்டான்கோங்கிற இந்த இடம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க, சரிப்பா அவங்க குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க, எங்கே போகிறது, என்ன வர்றது, எப்படி இவங்களை பார்க்குறது, இல்லை நான் என்ன பிரச்சனை இருந்தால் அவங்ககிட்ட போகணும்? ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேன்சருக்கான ஒரு எனக்கு லேசாக வலிக்குதுன்னா, ஒரு மாதிரி இருக்குன்னா பக்கத்தில் ஆஸ்பத்திரிக்கு போவோம். அவங்க ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஒரு டியூமர் மாதிரி இருக்குது, நீங்கள் இங்கே போங்கன்னு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி தான் நடந்துச்சு என் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போவோம், அவங்க பார்த்துட்டு ஆமாம் இது வந்துட்டு கேன்சர் டியூமர் தான், இது இப்படி இருக்குது, இது கொஞ்சம் இது இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் செய்யணும்னு சொல்லி அவங்க ஒரு வழிமுறை கொடுப்பாங்க. அதில் கீமோதெரப்பி வரும். இப்போ இந்த ரேஞ்சில் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து கீமோதெரப்பி போட போகிறேன் அப்படின்னா, கீமோதெரப்பி கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, சரி நான் இங்கே போய் கீமோதெரப்பி போட்டுக்கலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட வரணுமா? இல்லை எடுத்தோடனே எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு டியூமர் இருக்குன்னு சொன்னோன்னே நேராக நான் இங்கே உங்கள்கிட்ட வந்துடலாமா? எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் நேராக முதல்ல வந்தீங்கன்னாலும் எங்களால் அந்த டியூமரை எடுத்து பார்த்துட்டு எல்லாம் கேன்சர் இருக்கான்னு பண்ண முடியும். அவங்களுக்கு சர்ஜரி வேணும்னா ஹாஸ்பிட்டல்ஸை லிங்க் பண்ண முடியும், ரேடியோ தெரப்பினா ஹாஸ்பிட்டல்ஸை லிங்க் பண்ண முடியும், கீமோதெரப்பினா இங்கே கொடுக்க முடியும். அண்ட் இவங்க எல்லாரையுமே நாங்கள் இப்போதைக்கு வாட்ஸ்அப் ஃபைனலாக ஒரு ஆப் வந்துடும், வி ஃபாலோ தம் த்ரூ அவுட். அந்த சமயத்துக்குள்ள அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், டயட்டு, அவங்களுக்கு என்ன சாப்பிடணும், இது எல்லாமே ஆன்லைனில் கொடுத்துட்டே இருப்போம். அவங்களோட கம்யூனிகேஷனில் இருப்போம். ஸோ வெறும் கீமோதெரப்பிக்காக மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்ககிட்ட சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. இவங்கெல்லாம் எம்பேனல்டாக இருக்காங்க. இங்கே பண்ணுறது கீமோதெரப்பி, மற்றது எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸோட லிங்க் பண்ணி பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே சப்சிடி கொடுக்க ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ முடியுமோ we try our best. ஸோ உங்களுக்கு கேன்சர் டவுட் இருந்தாலும் வரலாம். நீங்கள் கீமோதெரப்பி எடுத்துகிட்ருக்கீங்க, இதுக்கு மேலே நான் பிளான் பண்ணோம், எவ்வளோ நாள் எடுக்க முடியும், அந்த பிளானிங்க்கு வரலாம், செகண்ட் ஒப்பீனியனுக்கு வரலாம், ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன்ஸ்க்கு வரலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து என் ஸ்டேஜில் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியாது, எங்களுக்கு சப்போர்ட் வேணுனாலும் வாங்க, அதையும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி. புற்றுநோய் நிபுணர்களும் இங்கே இருக்காங்க. எனக்கு புற்றுநோய் நிபுணர் தான் ரன் பண்ணுறாங்க, நான் வெறும் நிர்வாகர் மட்டும்தான். இந்த கேர் ஃபுல்லாக கொடுக்கறது புற்றுநோய் நிபுணர்கள், நான் வெறும் இந்த நிர்வாகி மட்டும்தான். இந்த கான்செப்டிங், இந்த பிளானிங், இதுக்கு வேண்டிய பேரஃப்ரனலியை கொடுக்குறது, ஈவன் palliative care கூட palliative care physician தான் ரன் பண்ணுறாரு. நான் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பேன், சக்கரை ப்ரெஷருக்கு ஏதாவது வைத்தியம் பார்ப்பேன், அவ்வளோதான். நான் வந்து நிறுவனர் மட்டும்தான். ஆனால் இங்கே வந்து உங்களை பார்க்கலாமா? 100% பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் ஒரு ஹலோ சொல்லிட்டு தான் போவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இன்றைக்கி நிறைய விஷயம் நம்ம பேசணும். நான் கடைசியாக சம்மரைஸ் பண்ணுறேன் என்ன எதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஆடியன்ஸை பார்த்து டேரெக்டாக நீங்கள் ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா நீங்கள் பேசலாம்.
ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நாங்கள் இந்த துறைக்குள்ளே கடந்த 1 வருஷமாக இருக்கேன். இந்த 1 வருஷத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை பார்க்குறேன், லாஸ் ஆஃப் ஹோப். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கேன்சர்னு டயக்னோசிஸ் ஒரு வார்த்தையை கேட்ட உடனேவே எதுவும் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் இங்கே வந்து இன்னொரு டாக்டர் ரெஃபர் பண்ணியிருந்தார். அவங்க ரெஃபர் பண்ணது இன்ஃபெக்ஷனுக்கு தான். என்னோட ஓபிக்கு தான் வந்திருக்காங்க. கேன்சர்னு பார்த்தோன்னே எனக்கு அடுத்த 1 மணி நேரம் படபடப்போடு உட்காந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்து நான் வந்தது லேட் ஆகிடுச்சு. இந்த ஹோப்பை லூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன முடியுமோ பண்ண முடியும், நமக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் சுற்றுவட்டாரத்தில் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸில் கொடுக்குறாங்க, எங்களை மாதிரி சென்டர்ஸில் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. ஸோ உதவி பண்ண வைத்தியம் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆப்ஷன்ஸே எடுக்காமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? இன்னமும் நான் பாதியில் வைத்தியத்தை நிறுத்துகிற ஆளுங்களை பார்க்குறேன். இங்கேருந்து நான் சித்தா போகிறேன், ஹோமியோபதி போகிறேன்னு கடைசி நேரத்தில் சாவர சமயத்தில் வரவங்கள பார்க்குறோம். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் நம்ம இவ்வளோ வைத்தியத்தில் ஏன் முன்னேறுறோம்? நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் மருத்துவரை பாருங்கள், அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நம்பிக்கையோடு இருங்க. நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். நம்ம நம்பர்ஸ் எல்லாம் மாறும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, 66% தான் ப்ரெஸ்ட் கேன்சரில் சர்வை வராங்க. நம்மளால் 85% ரீச் பண்ண முடியணும். அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த பேட்டியில் நான் கொஞ்சம் என்னென்ன அப்படிங்கிறது சொல்கிறேங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் நம்புகிற ஒரு மிக உறுதியாக நான் நம்புகிற விஷயம், சின்ன வயசுலேருந்தே நம்புகிற ஒரு விஷயத்த மேமும் சொன்னாங்க, அதை திருப்பி நான் இந்த இடத்துல பதிவிடணும்னு நினைக்கிறேன். மருந்துகளால் மட்டுமே ஒருவரை குணப்படுத்திட முடியாதுங்க. அது நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. ஒரு மருத்துவர் வந்து சிரித்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் அவ்வளோதான் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாலே அவ்வளவு நம்பிக்கை வந்துடும், அவ்வளோ தெம்பு வந்துடும். ஏன்னா இந்த டாக்டர்ஸ் கூட, பேஷண்ட்டு கூட, ஆஸ்பத்திரி வளாகம், ஆஸ்பத்திரி ஃபுட்டு, ஆஸ்பத்திரி வாசம், இதெல்லாம் எனக்கு அத்துப்படி. சின்ன வயசுலேருந்து நிறைய ஆஸ்பத்திரியிலேயே போய் தங்கி நிறைய பேர் பார்த்து வச்சுட்டு என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதனால எனக்கு இது எல்லாமே அத்துப்படி. ஒரு மருத்துவர் சிடுசிடுன்னு பேசுகிற மருத்துவராக இருந்தால் அந்த பேஷண்ட்டுடைய மனசு எப்படி இருக்கும், சிரித்து பேசுகிற மருத்துவராக இருந்தால் அந்த பேஷண்ட்டுடைய மனசு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட் மேம் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, கொரோனாவில் நிறைய பேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் இறந்தாங்க, நிறைய பேரை நம்ம காப்பாற்றினோம். பட் ஆனால் நான் மருத்துவரானதினுடைய முழுமையை கொரோனாவில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த இமேஜஸ்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. க்ளவுஸ் போட்டிருப்பாங்க, அந்த தொடர்ந்து மாஸ்க் போட்டிருப்பாங்க, அந்த ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு அந்த க்ளவுஸையும் அந்த மாஸ்கையெல்லாம் கலட்டும் போது இந்த இடத்துல ஃபுல்லாக தடம் இருக்கும், அந்த கையெல்லாம் ஊறி போயிருக்கும். அந்த இமேஜஸ்லாம் அந்த நேரத்தில் நம்ம பார்த்துருந்தோம், நம்ம மறந்துடுவோம். அந்த நேரத்தில் மருத்துவர்கள் வந்து கடவுளாக இருந்தாங்க, போற்றி போகணும். அதுக்கப்புறம் நம்ம வித் டைம் நம்ம எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் மெதுவாக மறக்கும் பழக்கம் நமக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி இவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவுகளுக்கு போயிடுச்சு. அப்படி ஒரு மருத்துவர்கிட்ட இன்னைக்கு பேசினதில் எனக்கு மாபெரும் மகிழ்ச்சிங்க. கீமோதெரப்பிங்கிறது கேன்சருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மருந்து, ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டை எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியலை, கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் அதை கொஞ்சம் குறைந்த விலையில் அதை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது சென்னையில் மட்டும் இல்லாமல் டயர் 2 திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அப்படியே இன்னும் கொஞ்சம் டவுன் சவுத் போனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, காயல்பட்டினம், அதுக்கப்புறம் மதுரை, திருச்சி, விருதுநகர், இந்த சேலம், இந்த எல்லா ஏரியாலையுமே இந்த பக்கம்லாம் நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஒரு டயாலிசிஸ் சென்டர்ஸ் எப்படி டயாலிசிஸ் போடுறதுக்கு மட்டுமே சென்டர் இருக்கோ, அந்த மாதிரி நம்ம கீமோதெரப்பிக்கு மட்டுமே சென்டர்ஸ் இருக்கணும்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தான் கீமோதெரப்பி போடணும்னு இருக்கக்கூடாது, கீமோதெரப்பி சென்டர்ஸ்லேயே போய் போடணும்னு இருக்கணும். இந்தியாவில் ஒரு 3-4 இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டில் நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம்னு ஒரு உயரிய நோக்கமாக எனக்கு இது படுது. நிச்சயமாக அவங்க வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போவாங்கங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியல, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ யாரெல்லாம் பணம் ஒரு காரணமாக இருக்குது, என்னால் கீமோதெரப்பி போடுறது கஷ்டமாக இருக்குன்னுலாம் யோசிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக மேடத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இது யாராவதுக்கு நிச்சயமாக ஒரு ஆளுக்கு இது பயனுள்ள ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தால் கூட அதோட ஒரு சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. இன்னும் அடுத்த ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஆராவில் வழங்கும் பாசிட்டிவிட்டியில். நன்றி. உன்னில் என்று என்னை பார்க்கிறேன்.